உங்களோட கிரேட்டர் டோவும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் காஸே உங்களோட ஷூஸ் அண்ட் ஹீல்ஸ் தான். உங்களோட கிரேட்டர் டோ உங்களோட செகண்ட் டோவை விட்டு தள்ளி இருக்கு, ஒரு கேப்ல இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஹாலெக்ஸ் வேரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே உங்களோட கிரேட்டர் டோ உங்க செகண்ட் டோ பக்கமா டீவியேட் ஆகி இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஹாலெக்ஸ் வால்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க நேரோவான ஷூஸ் இல்லைன்னா ஹீல்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க ரொம்ப நேரத்துக்குன்னா உங்களோட டோஸுக்கு அதுக்கான ஸ்பேஸே கிடைக்காம ரொம்ப கிராம்டப்பா ஸ்குவீஸ் அப் ஆகிரும். ஸோ இது ஸ்குவீஸ் ஆகிறதுனால அதோட அலைன்மெண்ட்டே மாறிடும். இதனாலதான் இந்த மாதிரியான டிஃபார்மிட்டி உங்களுக்கு வருது. இந்த மாதிரி ப்ராடான ஷூஸ் யூஸ் பண்றதுனாலதான் உங்களோட டோஸ் ஹாப்பியா அதுக்கான ஸ்பேஸோட ப்ராப்பர் அலைன்மெண்ட்டோட இருக்கும். சரி, டோஸ் தானே மாறிட்டு போகுது, பரவாயில்ல அது மாறிட்டு போகும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட டோ அலைன்மெண்ட் மாறி உங்களுக்கு பாத வலி ரொம்ப வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு லாஸ் ஆஃப் பேலன்ஸ் இருக்கும். இந்த பாத வலி வந்து உங்களுக்கு முட்டி வரைக்கும் போய் இடுப்பு வரைக்கும் போய் வலியை உண்டாக்கும். உங்க டோஸுக்கு ஏத்த மாதிரி ஸ்லிப்பரை வாங்குங்க. உங்களோட ஸ்லிப்பருக்கு ஏத்த மாதிரி உங்க டோஸை மாத்திக்காதீங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு ஸ்லிப்பர் அழகா இருந்தா மட்டும் பத்தாது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும்ன்றத சொல்லிருங்க.